வணக்கம். சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியில் பல துறையைச் சேர்ந்த வல்லுநர்களை, சான்றோர்களை பேட்டி கண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பது பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திருமதி கோகுல் இந்திரா அவர்களை. சகோதரி அவர்கள் சென்னையில் தமிழகத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக அவர்கள் பிரம்மகுமாரிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள். பிரம்மகுமாரிகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இவர் உரையாற்றியும் இருக்கிறார். சமயமும் சந்தர்ப்பமும் கிடைத்த போதெல்லாம் தன் அனுபவத்தையும் அவர் பகிர்ந்து வந்திருக்கிறார். முதல் முறையாக இன்று அவர் மவுண்ட் அபுவில் இருக்கும் நமது காட்லிவுட் ஸ்டுடியோவிற்கு வந்திருக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உங்களை வரவேற்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ரொம்ப நன்றி. வணக்கம். நீங்க பிரம்மகுமாரிகளோட தொடர்பு உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்றீங்களா? பிரம்மகுமாரிகளுடைய தொடர்பு சுமார் 12 ஆண்டுகளாக எனக்கு இருக்கின்றது. நான் தமிழகத்துல தென்பகுதியில இருக்கிற மதுரையை சேர்ந்த பிரம்மகுமாரிகளோடு அந்த நேரங்கள்ல வழக்கறிஞராக இருந்த நேரங்கள்ல அவங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்த பொழுது நான் அங்கே சென்றிருக்கின்றேன். அதன் மூலமாக எனக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. மதுரையில தான் நீங்க முதல் முறையா பிரம்மகுமாரிகளோட தொடர்பு ஏற்பட்டு? ஆமா. பின்பு அவங்களோட நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய முறைப்படியான வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மக்கள் சேவை, தானாக முன் வந்த அந்த சேவைகள்லாம் எனக்கு ரொம்ப மிகுந்த பிடித்தமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. பிரம்மகுமாரிகளோடு இணைந்து தொடர்ச்சியாக செயல்படவில்லை என்றாலும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அங்கே சென்று அவர்களை பார்த்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்திருக்கின்றேன். தானாக அவர்கள் அடிக்கடி தானாக அழைத்து தானாக தன்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு ஒரு சகோதரியாக எனக்கு அழைத்திருக்கின்றார்கள். அதிலே நான் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன். இன்றைக்கு இங்கே தலைமை இடமாக இருக்கக்கூடிய மவுண்ட் அபு மதுபனில் இங்கே பிரம்மகுமாரிகள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். முதல் முறையா நீங்க பிரம்மகுமாரிகளோட அந்த ஆசிரமத்துக்கோ இல்லை அந்த கிளை நிலையத்துக்கு போனப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சுன்றத சொல்லுங்களேன். அது என்னுடைய சொந்த வீட்டுக்கு போன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அற்புதமா இருக்குது, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நான் அண்ணா நகர் சென்னை வந்ததுக்கு அப்புறமா அண்ணா நகர் தலைமை இடத்துக்கு அடிக்கடி அங்கே சென்று வருவேன். அங்கே எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்கள போய் பார்த்துருக்கேன். அவங்க ஒவ்வொரு முறையும் என்னை ரொம்ப அன்போடு இன்முகத்தோடு அழைத்து அமரச் செய்து பல்வேறு செய்திகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதை பொறுத்த வரைக்கும் மனபலம் நிறைய கிடைத்தது, மன அமைதி நிறைய கிடைத்தது, மிகுந்த சலனமில்லாத ஒரு எண்ணங்கள் கிடைத்தது, தீய எண்ணங்கள்லாம் நம்மை விட்டு போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை கிடைத்தது உங்களுக்கு. நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, இப்போ வழக்குகள் நிறைய பாக்குறீங்க, நிறைய என்னது எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களோட நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். போய் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த இந்த தொடர்பு உங்களுக்கு இந்த கிடைச்சது, இந்த மன அமைதி அதுக்கு எந்த அளவுக்கு இது உதவி செஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்? பொதுவான ஒரு பொது வாழ்க்கையும் இது போன்ற வழக்கறிஞர்கள் தொழில் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல எப்பொழுதுமே ஒரு ஒரு சாதாரண சூழ்நிலை எப்பவும் நிலவீரும்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு அவசர நிலை ஒன்று இருக்கும், அவசர நிலைகள் இருக்கும், நாம் நினைப்பதற்கு எதிர்மாறான சூழ்நிலைகள் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு மனதைரியமும் அனுபவம் வேண்டும். அனுபவம் தானாக கிடைச்சிடாது. அப்ப அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் பெற்றதுல பிரம்மகுமாரிகளோடு ஏற்பட்ட தொடர்பு எனக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைத்தது. அதாவது அமைதி, அந்த அமைதியோடு மகிழ்ச்சியோடு நல்ல வழிகாட்டுதல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சூழல் மனநிலை வேண்டும் என்பது நான் கிடைத்த பெரிய அனுபவமாக இருக்கின்றது. தானாக முன் சென்று உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடைத்தது. ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுதான் நிரந்தரமான ஒன்று என்பதும் நான் அறிய முடிந்த ஒன்று. அதனால அவங்களோட அவங்க அந்த முறைப்படியான வாழ்க்கை, அவங்களுடைய ஒரு காலம் தவறாத ஒரு வாழ்க்கை, தானாக விசேஷ காலங்கள்ல ரக்ஷாபந்தன் நேரங்கள்லாம் அவங்களே முன் நம்மளை சகோதரியா பாவிச்சு அந்த மாதிரி அவங்கெல்லாம் வர்றதை பார்க்கும் பொழுது தானாக அவங்க இவ்வளோ பெரிய நிறுவனத்துல அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நம்மளை தானாக முன் பார்த்து
அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், ஒரு குடும்பம் மாதிரி. ஸ்ட்ரென்தன். ஆமா, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரென்தன் கிடைச்சதுன்னா எனக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி அவங்களை அளிக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியக்கூடிய ஒன்று. அதுபடி நம்ம நடக்கும் பொழுது நமக்கு நிறைய டென்ஷன், நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளால we can overcome வர முடியும், மீண்டு வர முடியுங்கிற நிலை இருக்கின்றது. இது எவ்வளவு இனிமையான விஷயமா இருக்குல்ல. அதை தவிர்க்கிறது ஒரு விஷயம், அதை ஓவர் கம் பண்ணி அதை வந்து வென்று வெளியில வர்றதுன்றது ஒரு விஷயம். அப்போ சுயத்துக்கும் உங்களுக்கு வந்து அமைதி கிடைச்சது, மற்றவங்களோட டீல் பண்றதுலயும் அதுக்கு அவங்களுக்கு நல்ல அமைதி கிடைச்சது. அதை எப்படி திறனாக கையாளக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அப்போ நீங்க வந்து எத்தனை வருஷமா இணைஞ்சிருக்கீங்க? எத்தனை முறை இங்க நீங்க வந்திருக்கீங்க? நான் இந்த முறை தான் வந்து சிவபாபா வந்து என்னை இங்க வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. 2, 3 முறை, ஒரு 4, 5 முறை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். சிவபாபாவுக்கு ரொம்ப நன்றி நீங்க இங்க வந்திருக்கிறது. அதனால நான் தான் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழைப்பும், இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான உலகமே வியந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது. ஒரு உள்ள நுழைந்த உடனே ஒரு செக்யூர்ட் ஃபீலிங், அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல், ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. இங்க பார்த்தா எல்லாமே அவங்கவுங்க வேலையை முறையா, இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடத்துல சத்தம் இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை அவங்கவுங்க பார்த்து அந்த கிளாஸ் அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸையும் அவங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் அட்டவணைப்படி வகுத்த மாதிரி. ஆமா, ஒரு ரெகுலர் லைஃப் அந்த மாதிரி அவங்க இதுதான் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும் பொழுது, ஒரு சாதாரணமா ஒரு சிறிய குடும்பத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டப்படும் பொழுது, கேட்டா இவ்வளவு பேர் வர்றாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கு, பல லட்சக்கணக்கானன்னு தான் சொல்லலாம். அவ்வளவு பெரிய அவங்க வந்து இங்க வரும் பொழுதும் அதை வந்து எவ்வளவு நிர்வாகம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்த உடனே ஒருத்தர் இங்க வரும் பொழுது அவங்களுக்கு தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் அமைதி, இது எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இங்க வந்து இவ்வளவுதான் தட்சணை கொடுக்கணும், இவ்வளவுதான் அது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை. வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லா அமைதியையும், உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல சூழலையும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்போ முதல்ல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி, தன் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு கிடைக்கிற ஒரு கண்டிப்பா அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன். அந்த மாதிரியான உணர்வு இருந்து எனக்கு கிடைக்கின்றது. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம், 12 வருஷமா உங்களுக்கு கிடைச்ச அந்த மனதில் அமைதி, தைரியம், தன்னை தானே பார்த்துக்கிறது, டென்ஷன்ல இருந்து கோபத்தை எல்லாம் ஓவர் கம் பண்றது, அது தவிர மற்றவர்களை வழி நடத்துறது, இப்போ உங்க குடும்பத்துக்கு அது எந்த அளவுக்கு உபயோகப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ இங்க பிரம்மகுமாரிகள் பார்த்தா சிவபாபா வந்து முன்னிலைப்படுத்தி அத்தனை அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் தலைமை பண்புகள் தலைமையை கொடுத்ததே வந்து பெண்களுக்கு தான் இங்க பொறுத்த வரைக்கும். அற்புதமா சொன்னீங்க. பாபா சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி பெண்கள் தான் இங்க முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. பெண்கள் தான் எல்லாமே நிர்வாகம் செய்யறாங்க, எல்லா விஷயங்களும். அப்படி பார்க்கும்போது இதை பார்க்கும் பொழுது நமக்கு தானாக ஒரு தைரியம் வருது. நம்மளுடைய நிர்வாகத்தை, குடும்ப நிர்வாகம், மற்ற எந்த பொது வாழ்க்கையில உள்ள நிர்வாகங்கள் எதுவா இருந்தாலும் தைரியமா, நம்ம மனது சுத்தமா இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியும், எதையும் தைரியமாக அதை எதிர்கொள்ள முடியும், தைரியமாக மீண்டு வர முடியுங்கிற ஒரு பெரிய உணர்வு, பெரிய நம்பிக்கை இங்க கிடைச்சிருக்கு. அற்புதம். இந்த உங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை நீங்க எத்தனை பேர்கிட்ட பயந்துருப்பீங்க? உங்களுடைய குடும்பத்தார பார்த்து அவங்களுக்கு சொல்லிருக்கீங்க, உங்களோட சேர்ந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்கள்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்களா? நிறைய அவங்க கிட்ட எல்லாம் நான் இதை பத்தி பேசியிருக்கேன், நிறைய அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அங்க போய் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும், அதாவது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து ஒரு ஹை சொசைட்டிக்கு கிடையாது, அவங்களுக்கு மட்டும் கிடையாது. லோயர் லெவல்ல உள்ளவங்க, டிரைவர்ஸ், டீச்சர்ஸ், சாதாரண லேபர்ஸ், அவங்களெல்லாம் அழைச்சி தானாக கூப்பிட்டு வந்து நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களே முயற்சி எடுத்து அவங்கள உட்கார வச்சு ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க கொடுக்கணும். ஒரு மெசேஜ், கடவுள் வந்துட்டாரு, இங்க வந்து ஒரு சக்தி இருக்கு, அதை வந்து நீங்க உணரணும், நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கணும், இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணுங்கிற மெசேஜை வந்து கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது மற்றவர்கள், இங்கே உள்ளவங்க. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இப்ப நான் என்னோட போகும்பொழுது நிறைய பேரை நான் இதை சொல்லி, எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும் பொழுதே நிறைய பல்க் ஆஃப் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாரையும் கொடுத்து நான் வந்து போக சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இது என்னன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, தைரியமா போகலாம், போய் உட்காந்து அவங்க சொல்ற மெசேஜை நம்ம கேட்டுட்டு வரலாம். அது நமக்கு பொருந்தினதா இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளைக்கு எப்ப கேட்டாலும் அது நமக்கு பொருந்தின மாதிரி. கண்டிப்பா. நீங்க வழக்கறிஞர், அந்த வாழ்க்கையில வந்து உங்களுடைய கட்சிக்காரர்கள் பலவேறு மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க, கோபக்காரங்களா இருப்பாங்க. அவங்களோட டீல் பண்ணும் போது இதை நீங்க பிரயோகிச்சு பார்த்திருக்கீங்களா?
இல்ல முதல்ல எல்லாம் வந்து முதல் ஆரம்ப நிலைகள்ல வந்து வழக்கறிஞர்கள் மற்றும் பொது வாழ்க்கை அப்படிலாம் வரும்பொழுது, முதல்ல அவங்க சொல்லும் பொழுது ஒரு சாரார் சொல்லும் பொழுது உடனே வந்து மற்றவங்க மேல ஒரு கோபமோ, ஒரு ஒருதலை பட்சமான ஒரு டென்ஷன் அப்படிலாம் ம். வந்திருக்கு. ஆனா இங்கெல்லாம் வந்து இந்த மாரி அனுபவங்கள் வரும்பொழுது, இரு சாராருடைய கருத்தையும் கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நிலை, அவன் சூழ்நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்க அந்த டென்ஷனால நமக்கு தான் வந்து நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை ம். எல்லாமே நேரம் பாதிக்கக்கூடிய அதெல்லாம் வந்து ஏற்பட்டது. நாளடைவுல இந்த மாரி அனுபவங்கள் கிடைத்து, இவங்களுடைய நெறைய ஸ்பீச்சு, நெறைய ம். கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது, நம்மலாம் ரொம்ப சாதாரணம். உலகம் இன்னும் எவ்வளவோ வளர்ச்சி பெற்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த நிலைய நம்ம வந்து அடையும் பொழுது, இந்த மாரி சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன டென்ஷன்லாம் சாதாரணமா போயிடுது. சின்ன சின்ன ம். பிரச்சனைகள் கூட ம்ஹ்ம். சாதாரணமா போயிடுது. நம்ம கையில தான் சக்தி இருக்கு. அத நம்ம வந்து பிரயோகப்படுத்தி, உபயோகப்படுத்தி, அதை நமக்கும் பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கும் அதை வந்து செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுனால, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டென்ஷன், ஆ. அந்த மாரி நிலைகள், மற்றவங்களோட டீல் பண்ற விஷயங்கள்லாம் ஆ. சாதிக்க முடிஞ்சது. இப்ப எந்த மாதிரி மனநோய் அப்படின்ற அந்த டென்ஷன், டிப்ரஷன் நம்ம சொல்றோம் அது. அத வந்து எல்லா துறையை சேர்ந்த மருத்துவர்கள் கூட இப்ப வந்து மெடிடேஷன் அதுதான் சிறந்தது. மெடிகேஷன விட மெடிடேஷன் தான் சிறந்தது அப்படின்றாங்க. அத வந்து நீங்களும் நல்லா உணர்ந்திருக்கீங்க. எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இத வந்து நீங்க கட்சிக்காரர்களுக்கும் சொல்லி, அந்த மாதிரி என்னாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? ஒரு இல்ல பெரிய கஷ்டமான ஒரு கேஸ் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பிரம்மாகுமாரிகளோட இந்த அந்த ஒரு ஞானமோ, இல்ல உங்களுக்குள்ள அந்த அந்த மாற்றமோ, அத கைக்கொள்வதில இல்ல வெற்றி கொள்வது ரொம்ப சுலபமா ஆச்சு அப்படின்ற ஒரு கேஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல. அதாவது பொதுவா கேஸ் கட்சிக்காரங்க அப்படிங்கிறத விட, பொதுவான ஒரு விஷயம் வாழ்க்கை என்னன்னா, சொல்லுங்க. வாழ்க்கையில நம்ம ம், வந்து ஒரு விஷயத்துலருந்து நம்ம ம், ஓவர் கம் பண்ணி வரணும். ம். செல்ஃப் சிம்பத்தி, செல்ஃப் பிட்டி. அற்புதமான ஒரு டாபிக். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இதிலிருந்து இருக்கு. நம்ம வெளிய வந்துட்டோம்னாலே, செல்ஃப் சிம்பத்தி அண்ட் செல்ஃப் பிட்டி வந்துருச்சுன்னா அழுகை வராது. ம். அழுகை வந்து வர்றதுங்கிறது வந்து நம்மளோட எமோஷன வெளி காமிக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அவங்க என்ன நிலையில நம்மள எடுத்துக்கிறாங்கங்கிறது தெரியாது. தெரியாது. நம்ம வந்து ஒரு ம். வீக்கர் பாயிண்ட்டா, வீக்கர் ஒரு பெர்சனாலிட்டியா நம்மள பார்ப்பாங்க. அத தவிர்க்கணும் அப்டின்னா, செல்ஃப் சிம்பத்தி அண்ட் செல்ஃப் பிட்டிலருந்து நம்ம வெளிய வந்துரணும். பொதுவாவே இது வந்து ஒரு இந்த இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாடகம். நம்ம வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். ம். இன்னைக்கு இந்த கேரக்டர் ஆண்டவன், இறைவன் ஒரு ஆல்மைட்டி வந்து இன்னைக்கு இந்த கேரக்டர் குடுத்துருக்காங்க. அதுல இந்த சூழ்நிலை குடுத்துருக்காங்க. அதையும் ஏற்றுக்கலாம். அது சாதாரணமா உடனே வந்துராது. ம். ஆனா, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வேணும். அந்த ஆ. மாரி எக்ஸ்பீரியன்ஸ வந்து செல்ஃப் பிட்டி, செல்ஃப் சிம்பத்தி அண்ட் அ ஒரு பெர்சனல் அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு ம். நெனைக்கிறத விட்டுட்டு, நம்ம வேலை நம்ம பார்க்கணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு சூழல். ம். சந்தோஷத்த எப்படி ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரியான கஷ்டங்களையும் அதை ம். ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது, நிச்சயமா எல்லா விஷயங்களையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். அது எங்க கிடைக்கும் அப்படின்னா கிடைக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஹிஸ்டரியா நம்ம பார்த்து படிக்கும்போது போகுது. நேத்திக்கு கூட லேட்டஸ்ட் ஒரு புக் பார்த்தேன். லிஸ் அவங்க எழுதியிருக்காங்க. ஆ, தாதி ஜான்கி அவங்கள பத்தின ஒரு இதுல ஒரு கொஞ்சம் ஆ. நான் நேத்து வரும்பொழுது படிக்கும்பொழுது பார்த்தேன். "வி ஷுட் ஹேவ் அ பியூரிட்டி இன் அவர் மைண்ட்." அது வரும்பொழுது நம்ம வந்து எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும். மன தூய்மை. ஆங்கிலம் தெரியாம, ம். ஒரு பணமே இல்லாம, இல்லாம யுகேல போய் வெளிநாட்ல போய் அவங்க இருந்து சாதிச்சிருக்காங்க. இவ்ளோ இத்தன பெரிய சாதனை. பேரையும் அட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அத மாதிரி இல்லன்னா கூட நம்ம வந்து அது மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற ம். ஒரு நிலைய கொண்டு வரணுங்கிறது தான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். ஆனா வந்து உடனே இது வந்துராது. ஆ. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணணும். ம். கொஞ்சம் தாங்கிக்கணும். இந்த இதுவும் கடந்து போம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்த நம்ம நல்ல வச்சுக்கிட்டோம்னா, நம்பிக்கையும் வேணும். ம். நம்பிக்கைய நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தன்னம்பிக்கை நம்மளால முடியும் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ம். இதுதான் ஒரு இந்த மாரியான வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கக்கூடாது. எந்த வாழ்க்கை நமக்கு அமையுதோ, அது தகுந்த மாதிரியான ஒரு நிலை வரணும். அதே மாரி ஏற்று என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, நம்ம நினைக்காத ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணணும்னா, சரி இன்னைக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அனுபவம். ம். இந்த அனுபவத்த வரும்பொழுது, எதிர்பாராத நேரம் நம்ம நினைச்சத விட மேலான வெற்றி கிடைக்கும். ம். வழக்கா இருந்தாலும், பொது வாழ்க்கையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும். ஸோ அதை தாங்கிக் கொண்டு செல்ஃப் சிம்பத்தி அண்ட் செல்ஃப் பிட்டிய விட்டுட்டு, நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வரும்பொழுது, எல்லாரும் நம்மள வந்து பிரமிப்பா பார்க்கக்கூடிய நிலையை நம்மளால உருவாக்க முடியும். முடியும். சக்தி ம். நம்மகிட்ட தான் இருக்கு. அத இருக்கு. பயன்படுத்தணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சுய பச்சாதாபம். அந்த செல்ஃப் பிட்டி அது இருந்தா யாராலயும் முன்னுக்கு வர முடியாது. முன்னுக்கு வர முடியாது. அத தவிர்த்து தன்னம்பிக்கைய எடுத்துட்டு, என்னால முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுயத்துல ஒரு நம்பிக்கை வச்சு, நம்ம வந்து மேற்கொண்டு நடந்துட்டே இருந்தா, இதுவும் கடந்து போகுன்ற ஒரு இன்னொரு மேல ஒரு சக்திய மேல வச்சுட்டு,
நடந்தனா பெரிய வெற்றிகளை, பிரமிப்படையக்கூடிய வெற்றிகளை அடையலான்னு சொன்னீங்க. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவா செய்திகள் என்னன்னா, நம்ம காலப்போக்குல வந்து அனுபவ ரீதியா வந்து எடுத்துக்கும் பொழுது, அனுபவத்த வந்து நமக்காக முதல்ல பயன்படுத்தணும். அந்த நமக்காக பயன்படுத்தும் பொழுது, அந்த ஒவ்வொரு நிலையிலயும் வரும்பொழுது, நமக்காக பயன்படுத்தக்கூடிய அனுபவங்கள வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லணும். ம். நம்மள விட யங்ஸ்டர் இந்த மாரி ஒரு கஷ்டங்கள்ல இருக்காங்க, இந்த மாரி மனநிலையில இருக்காங்கன்னு வரும்பொழுது, அத வி ஷுட் நாட் என்ஜாய் தியர் கிரைசிஸ். அவங்களுடைய கஷ்டத்த நம்ம என்ஜாய் பண்ணாம, நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்துல நம்மளால என்ன முடியுங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். அக்செப்ட் பண்றது அவங்களுடைய இஷ்டம். இஷ்டம். அந்த மாரியான விஷயங்கள சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்னா, நிச்சயமா உலகத்துல நம்மளை படைக்கப்பட்ட ஒரு சக்திக்கு கண்டிப்பா நம்மள எப்படி வழி நடத்தணுங்கிறது தெரியும். ஒரு கதவு அடைக்கும் பொழுது நிச்சயமா மற்ற கதவு இன்னொரு கதவு நமக்கு இன்னொரு வழி இருக்கும். அந்த வழியை அந்த ஒரு பாத்வே அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வந்து பிரம்மகுமாரிகள் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும், ஒவ்வொரு விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிட்டதும், அவங்களும் குடும்பத்த விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு தியாகமா இங்க வரும்பொழுது, பர்சனல் ஒரு பெனிஃபிட்டுக்காக அவங்க வரல. இட் இஸ் ஃபார் த சொசைட்டல் இம்ப்ரூவ்மென்ட். சொசைட்டல் உலகளாவிய உலக உலக பீஸ் அளவுல உள்ள மக்களுக்கு பண்ணணும்னு நெனச்சு அவங்க வர்றாங்க இல்லையா? ஆமா. அவங்க அத தனக்காக மட்டும் மெடிடேஷன் பண்றாங்கன்னா, அந்த பவர தனக்காக மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. அத எல்லாருக்கும் சொல்றாங்க. எல்லாரும் கத்துக்க வைக்கிறாங்க. நீங்க இத தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் பிரம்மகுமாரிகள் ஆகுங்க, குடும்பத்த விட்டு வாங்கன்னு அவங்க சொல்றது கிடையாது. இருக்கிற டைம்ல உங்கள நீங்க வந்து பண்படுத்தி, இத பயன்படுத்திக்கோங்கன்னு தான் அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது, நம்ம ஏன் அவங்கள மாரி ஃபாலோ பண்ணக்கூடாது? நம்மளால ஒரு 10 பேர், 10 நபர்கள், நம்மள சுற்றி உள்ள 100 நபர்கள், அவங்களுக்கு செய்திகளையும், அனுபவங்களையும் சொல்லி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரணும். முடிந்த அளவிற்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ, அவ்வளவு உதவிகள நம்ம செய்யணும். மற்றவங்களுடைய துன்பத்த வந்து துன்பமோ, கஷ்டமோ முடிந்தால் உதவிகள். நம்ம முடிந்த உதவிகள். அத அத வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நிச்சயமா நம்ம உதவிகரமா இருக்கணும். அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பெரிய எதிர்பார்ப்புகள வந்து நம்ம குறைக்க எதிர்பார்ப்புகள் வேணும். எதிர்பார்ப்புகள் வேணும். நிச்சயமா ஒரு லைஃப்ல அச்சீவ்மென்ட் வேணும். நான் வந்து இந்த மாரி டாக்டர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும். நான் இந்த மாரி இந்த லைன்ல பிசினஸ் பெரிய மேக்னெட் ஆகணும் அப்படிங்கிறது அச்சீவ்மென்ட். இட் இஸ் மை ரைட்ஸ். பட் என்னோட ரைட் வந்து மத்தவங்களோட ரைட்ஸ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இன்ஃப்ரிஞ்ச் அத வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாத ஒரு நிலை வரணும். அதெல்லாம் வந்து இங்க வந்து நெறைய கத்துக்கிட்டோம். நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். தானா வந்து முன் வந்தது, உதவி செய்றது, தானா முன் வந்து ஆசீர்வாதம் வழங்குறது, தானா முன் வந்து ஒரு மன அமைதிய குடுக்கக்கூடிய நிலைய உருவாக்குறது அப்படின்னு வரும்பொழுது, இட் கிரியேட் அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் நமக்குள்ள இயல்பாவே இருந்ததா, நம்ம மறந்து போனதா இருக்கலாம். அத நம்ம வெளியில கொண்டு வந்திருந்தா, இதெல்லாம் எனக்குள்ள இருந்தது. அந்த ஒரு அனுபவம் கிடைச்சு நம்ம அனுபவத்த பகிர்ந்துக்கணும். படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிறத அனுபவத்த பகிர்ந்துக்கும் போது இன்னும் சுலபமா புரியும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. நிச்சயமா அனுபவம். அந்த அனுபவத்த வந்து அதான் ஒரே விஷயம். எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட என்ன நிலை வந்து ஒரு சக்தி படைப்பு நமக்கு வழங்கியிருக்காங்களோ, அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அத வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு கைடன்ஸ வந்து நம்ம குடுக்கணும். நம்ம வாங்குன கைடன்ஸ், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பா அத வந்து சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனா இது வந்து உடனே அந்த அந்த அட் த மொமெண்ட் இப்பவே இப்படி ஆயிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட, நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அத வந்து வரும்பொழுது, இப்ப நம்மளோட பிஹேவியர பார்த்து தான் நம்ம வீட்ல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செர்வன்ட் மேய்ட் கூட வந்து நம்மளோட பிஹேவியர பார்த்து தான் அவங்களே பழகுவாங்க. அந்த மாரி விஷயங்கள நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம முதல்ல பண்படுத்தி உதவி செஞ்சாலே, அவங்கள கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் வந்து நிச்சயமா நம்ம உருவாக்கணும். வந்தோம், இந்த பிரம்மகுமாரிகள் இந்த இயக்கத்துக்கும் இங்க வந்தோம், சேர்ந்தோம், பார்த்தோம் அப்படின்னு இல்லாம, நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு வந்தா தான் அவங்களுக்கு அந்த நன்மையை கிடைக்க வைக்கணும். அதுதான். அதுதான் வந்து இட் இஸ் எ மெசேஜ். விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்க வந்து இவ்வளவு உங்களுடைய பிஸியான அந்த வாழ்க்கையில குறைஞ்ச ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வந்துட்டு போயிட்டு, ஆனா அந்த மின்னல் வந்து அவ்வளவு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. எங்க நேயர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. குறுகிய அந்த நேரத்துல வந்து நிறைய விஷயங்களை நீங்க டச் பண்ணியிருக்கீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்.
இந்த வாய்ப்பு எனக்கு நீங்க கொடுத்ததற்கும், இந்த மாதிரியான ஒரு சூழலை எனக்கு கொடுத்ததற்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு விஷயம், பிரம்மா குமாரிஸ்க்கு யாரு வந்துட்டு போனாலும் இங்க என்ன சொன்னாங்க, கோ சூன் கம் சூன் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. இது ம். பாபாவோட வீடு. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. நன்றி. நிச்சயம். நன்றி. வணக்கம். வணக்கம். ம். நேயர்களே, என்ன ஒரு அற்புதமான நேர்காணல் இது. சுயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இயல்பான விஷயங்களை, நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காம போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் வரலாம். எதிர்பார்ப்புகள் உடையும் போது கவலைகள் வரலாம். நான் என்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற சுய பச்சாதாபத்திலிருந்து வெளிவர முடியும். இதையெல்லாம் எப்போது நடக்க முடியும் என்றால், என்னை நான் புரிந்து கொண்டு எனக்குள் இறை சக்தியை எடுக்கும்போது எனக்குள்ள இருக்கிற சக்தி மீறி வரும். அது வரும்போது என்னை நான் வெற்றி கொள்ள முடியும். நான் வென்றால் மற்றவரை வெற்றி கொள்ள செய்ய முடியும். இது எல்லாவற்றையும் சகோதரி மிக அழகா நமக்கு சொல்லித் தந்தார்கள். நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.